தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக ஈரோடு மாவட்டத்தில் விஜயமங்கலம் டோல்கேட்டிற்கு அருகாமையில் மக்களின் நாயகன், மக்களால் எதிர்காலத்தில் தமிழகத்திலே ஆட்சி பீடத்திலே அமரக்கூடிய தலைவர் விஜய் அவர்கள் காலை 11 மணியிலிருந்து 1 மணிக்குள் அவருடைய பேருரையை காண்பதற்காக மக்கள் வருகை தர இருக்கிறார்கள். குறிப்பாக காவல்துறையினுடைய விதிமுறைக்கு ஏற்ப கர்ப்பிணி பெண்களோ, வயது முதிர்ந்தவர்களோ, குழந்தைகளோ இவர் கூட்டத்தில் கலந்து கொள்வது எல்லா தலைவரை காட்டிலும் கூட்டம் தானாகவே கூடுகிறது என்ற முறையில் தவிர்க்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய நிலை குறிப்பாக தேவைப்படுவது குடிநீர், பாதுகாப்பு அரண், அவர்களுக்கு ரெஸ்ட் ரூம், எல்லா இடத்திலும் பாதுகாப்பாக ஆம்புலன்ஸ், ஃபயர் சர்வீஸ், 40 கேமராக்கள், அதேபோல டிஜிட்டல் பேனர் போன்றவை வைத்து இதுவரையிலும் தமிழகத்தில் கண்டிராத அளவிற்கு மக்கள் வெள்ளத்தில் மிதந்து செல்கிற தலைவருக்கு சிறப்பான வரவேற்பை தருகின்ற வகையிலே தான் இந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பணிகளை பொறுத்தவரையிலும் இதுவே தமிழ்நாட்டுக்கு ஒரு முன்னுதாரணமாக அமையும் என்ற நிலையில் நாங்கள் அத்தனை பேரும் இந்த பணிகளை ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருகிறோம். ஆகவே இந்த பணிகள் மூலமாக பெரியார் பிறந்த மண்ணில் இந்த மண்ணிற்கே ஒரு பெருமை இருக்கிறது. இந்த மண்ணிலிருந்து பாண்டிச்சேரிக்கு பிறகு ஒரு எல்லோரையும் பாராட்டுகின்ற அளவுக்கு எல்லோரும் செழிக்கிறார். 2 மணி நேரம் மட்டும்தான் அலோவ் பண்ணிருக்காங்க. காவல்துறை கட்டுப்பாடு என்பது குறிப்பிட்ட நேரத்தை நமக்கு ஒதுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அதற்குள்ளே அந்த நேரத்திற்கு ஏற்ப நாங்கள் அதை பயன்படுத்திக் கொள்வோம். எத்தனை மணிக்கு வருதுக்கான வாய்ப்பு இருக்கு? இல்ல உங்களுக்கு தெரியாது ஒண்ணு இல்லை. அங்க ரன்வே சென்னை, இங்க டேக் ஆஃப் லேண்டிங் ஆகிற இடம், அங்க டேக் ஆஃப் ஆகிற இடம், இரண்டிற்கும் சரியான நேரம் நமக்கு கிடைக்க வேண்டும். நீங்க ரெகுலர் பிளைட்ல போனவங்க 1.5 மணி நேரம் லேட் ஆகுது, 1/2 மணி நேரம் லேட் ஆகுது, 1 மணி நேரம் லேட் ஆகுது, லேண்டிங் பண்ணிட்டு மறுபடியும் பெங்களூர் கொண்டு போயிடறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. அதனாலதான் சொல்றேன். முன்னாடி நடந்த கூட்டத்துல கூட ஒவ்வொரு முறையும் விஜய் வீட்டுல இருந்து கிளம்பும் போது இங்க நிகழ்ச்சி நடக்கிற நேரத்துக்கு தான் அங்க இருந்து வீட்டுல இருந்து கிளம்புறாரு, 3 மணி நேரம் லேட் பண்றாரு. அதனாலே இங்க பல பிரச்சனைகள் நடக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டு. இதுல எப்படி பண்ணுவாரு? இதுவரையும் அது போன்ற நிலைகள் இல்லை. என்னை பொறுத்தவரையிலும் பாண்டிச்சேரி நிகழ்ச்சிக்கு வருகிற போது சரியான நேரத்தில், சரியான சொன்ன குறிப்பிட்ட நேரத்தில், குறிப்பிட்ட இடத்திலே வந்து உரையாற்றினார். மாவட்டத்தை சார்ந்திருக்கிற நிர்வாகிகள், பொதுமக்கள் மட்டும் இதில் கலந்து கொள்கிறார். வெளி மாவட்டங்கள்ல இருந்தும் அவர்கள் நாங்கள் தரல. அது மாதிரி அவர் திருப்பூர்ல இருக்கின்றோம், அதை பற்றி எங்க இடத்துல சொல்லவில்லை. கூட்டத்துக்கு வரவங்களுக்கு மருத்துவ உதவிக்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படுது? நீங்கள் வந்தாலும் ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்லுவோம். 15 ஆம்புலன்ஸ் இருக்குது, எக்யூப்மெண்ட்ஸோட சொல்லியாச்சு. உங்களுக்கு கொஞ்சம் டயர்டா இருந்தா குளுக்கோஸ் பாட்டில் கொடுப்பாங்க.
அந்த அளவுக்கு நான் பக்காவா பண்ணியிருக்கேங்க.